ஹாய் கைஸ், அதாவது இந்த ஒரு வீடியோவில் அனிமேஷன் வீடியோ தான். ஏன் அனிமேஷன் வீடியோ கேட்டிங்கன்னா இவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு ஆள் கேட்டால் கூட போதும்னு சொன்னால அதனால தான். இது வந்து KineMaster ப்ரோ. நீங்கள் நார்மல் KineMasterலையும் பண்ணலாம், பட் அவ்வளோ ஆப்ஷன் கிடைக்காது. இது வந்து KineMaster ப்ரோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த KineMaster வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ப்ரைமரி யூஸர்னு இருக்குது. இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கே மாட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் அது. ஏன்னா KineMasterங்கிறது ஒரு நார்மலான எடிட்டிங் ஆப் தான். அதில் அனிமேஷன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பட் உங்களுக்கு நீங்கள் கேட்டதுனால தான் பண்ணுறேன். சாரி கைஸ், கொஞ்சம் தெரியாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். அடுத்து முக்கியமானது வந்து இப்போ நான் அந்த வெள்ளை கலரில் இருக்குதுல அதை கிளிக் பண்ணிக்கலாம். எப்பவுமே எடிட் பண்ணால் உங்களுக்கு இதுதான் மெயினு. இப்போ அப்படியே நம்ம அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இழுத்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு செகண்ட்ஸு இல்லை மினிட்ஸு ஹவர்ஸு கூட வரும். பட் ஹவர்ஸை தாண்டி போகாது. இப்போ டெக்ஸ்ட்டில் டைப் பண்ணாதீங்க. இங்கே இமோஜி மாதிரி இருக்குதா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இமோஜி வரலன்னா க்ரோமில் போய் டவுன்லோட் பண்ணி இங்கே வந்து வச்சுக்கோங்க. ஆனால் உண்மையாக சொல்லலாம், இப்படி தான் எடிட்டே பண்ணணும். இப்படி ஒரு வேளை வரலன்னா உங்கள் செட்டிங்ஸில் போய் என்னது இந்த ஜிபோர்டாக மாற்றிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் போர்டுங்கலாம் வராது. ஜிபோர்டு நான் வந்து ஜிபோர்டில் வச்சனால தான் இப்படி வருது. இப்போ இந்த கார் எடுத்துக்கிறேன் கைஸ், கொஞ்சம் லென்த்தாக போகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார் எடுத்து தான் நம்ம அனிமேஷன் பண்ண போகிறோம் கைஸ். சொல்ல மறந்துட்டேன், அது வந்து நம்ம இன்றைக்கி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்திங்கன்னா அதுக்கான டிப்ஸும் போட்டிருக்குறோம். அப்புறம் கேமிங்கை பற்றின டிப்ஸும் போட்டிருக்கோம். முக்கியமாக GTA OCT போட்டிருக்கோம். இப்போ இந்த ப்ரஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த சென்டர் இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டு இப்போ அப்படியே ஒரு கோடு மட்டும் எழுத்துக்கோங்க. அதுதான் உங்களோட ரோடு மாதிரி. நம்ம இந்த கோடு போட்டுக்கலாம். வேணால் கலர் கூட மாற்றிக்கோங்க. எனக்கு இப்போ இந்த கலர்லேயும் நான் மேலே கொஞ்சம் அடிச்சுக்கிறேன் காய்ஸ். இது வந்து உங்களுக்கு நான் சும்மா வச்சு கற்றுக்கிறேன் அப்படின்றவங்களும் பார்க்கலாம். அப்புறம் எனக்கு கொஞ்சம் இதில் யூடியூப் சேனல் போடலான்னு இருக்கிறேன் காய்ஸ். நான் உண்மையாக சொல்லலாம், இதில் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணால் உங்களுக்கு செம்மையாக ஈஸியாக எல்லா வேலையும் முடிஞ்சிடும். பட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு வந்து, அதாவது சின்ன பசங்க வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். போனால் லேக்கு தான். அப்போ ஏன்டா நீ இது போடலன்னு கேட்டால், எனக்கு எடிட் பண்ண தெரியும். பட் உங்களுக்கு எதில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அந்த சாவி மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஓரமாக கொடுத்துக்கோங்க. ஓரமாக கொடுத்துட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக இப்படி போயிடும். அங்கே நாளாகுதுல, அதெல்லாம் எதுவுமே டச் பண்ணாதீங்க. இதை தள்ளி அந்த இமேஜை கொஞ்சம் நவுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அப்படி உங்களுக்கு வந்துடும். இப்போ மறுபடியும் தள்ளி நவுத்த வேண்டியது இமேஜை. இப்போ நம்ம இப்படியே தள்ளி வந்துனே இருந்தால் ஒரு கார் வந்து அங்கே ஆட்டோமேட்டிக்கலி போன மாதிரி இருக்கும். காய்ஸ் பிளராக இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து நார்மலாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் கிளியரன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இப்போ நான் அப்படியே போகலாம் காய்ஸ். நீ KineMasterல இப்படி தான் அனிமேஷனே க்ரியேட் பண்ண முடியும். சில பேர்லாம் சொல்லுவாங்க இதை விட சூப்பராக பண்ணலாம். அப்படிலாம் இல்லை, ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் வேணால் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் இல்லை ஸ்பீடு வச்சுக்கலாம். ஏன்னா KineMasterல அப்படி தான் ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் சொன்ன KineMaster ப்ரோ வந்துச்சுன்னா உங்களுக்கு நெட்டே தேவையில்ல. எடிட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இமேஜ் வாங்கினா மட்டும் நெட்டு வேணும். டவுன்லோட் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு நெட்டே தேவையில்ல. நான் எப்பவுமே அப்படி தான் என்னோடய நெட்டை சேவ் பண்ணுவேன். ஏன்னா என்கிட்ட KineMaster ப்ரோ வெர்ஷன் இருக்கிறதுனால. நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அனிமேஷன் எப்படி உங்களுக்கு அந்த கார் வரணும் இல்லை ஸ்பீட்லாம் இருக்குது வேணால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி அந்த கார் வரணும். இப்போ செம்மையாக இருக்கா. இப்படி தான் நீங்கள் எடிட்டே பண்ணணும். வேணால் வேறு ஏதாச்சும் ஆப்பில் கூட ஈஸியாக எடிட் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் அனிமேஷன்லாம் இல்லை பாருங்கள், நிறைய கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ. இது வந்து நான் டவுன்லோடு பண்ணேன், அதனால் எனக்கு வருது. வேணாம் எனக்கு. இப்போ அப்படியே வேணான்னா ஸ்டிக்கர்ஸ் மறுபடியும் போயிட்டு இப்போ உங்கள் ஒரு பட்டாசு வெடிக்கிற மாதிரி வைக்கிறதா வெயிட் பண்ணுங்கள். இப்படிக்குதா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி இந்தாட்ட மேலாக வச்சுட்டோன்னா இங்கே நார்மலாக ஒரு பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி அந்த பக்கமும் இழுத்துட்டு இது ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி இந்த பக்கமும் முழுசு இழுத்துட்டு வந்தோன்னா அந்த கார் முடிகிற வரையும் அந்த பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருக்கும். காசு இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். செம்மையாக இருக்கா. இது இப்படி தான் நம்ம எடிட்டிங்கும் பண்ணணும். அடுத்து
இதுக்கும் அனிமேஷன்லாம் கொடுத்துக்கிறாங்க. KineMaster நீங்கள் எது கேட்டாலும் அதுக்கெலாம் இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் வந்து கன்ஃபார்ம் இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற KineMaster எடுத்துக்கோங்க. அந்த அனிமேஷன் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நார்மலான KineMaster அப்படியேப்பட்ட அனிமேஷன்லாம் கொடுக்கல. நான் வந்து அதோட டவுன்லோடு வீடியோ எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். ஒரு வேளை வரலன்னா நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவேன். நானும் ஏதோ தவறி மறந்துட்டால் கூட நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இப்போ நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம்னா இப்போ இது கூட ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு கார் போகுதுன்னா அது கூட இது கன்ஃபார்ம் இருக்கும், நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி தேடணும். இப்போ நம்ம அப்படியே தேடினே வரலாம். வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போனா இது கார் போகிற இடத்துல இது இருக்குமா? இப்போ இதுங்க நிப்பாட்டி வச்சிட்டுனா ஆட்டோமேட்டிக்லி வந்து இருக்கும். பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கும் பிடிக்கும். இல்லை நான் சும்மா இது வீட்டில் என் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் எடிட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நினச்சேன்னா நீங்கள் இது மாதிரி அதிகமாக கொடுக்க தேவையில்லை. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தானே. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான டிப்ஸும் போட்டிருக்கோம். இல்லை நான் இது மாதிரி யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண போகிறேன்னு மாறிட்டிங்கன்னா இதுக்கான டிப்ஸ் இவ்வளோ தான் காய்ஸ். இன்றைக்கான வீடியோ அவ்வளோ தான். மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம். தென் பாய் காய்ஸ்.